இந்த ஆலயத்துக்கு வரும்போது நான் பல ஆலயங்களுக்கு கிராம ஊழியத்துக்காக சென்றாலும் இந்த ஆலயத்தின் மேல் என் இருதயம் ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு. ஒரு கடந்த 2 நாள்களுக்கு முன்பாக என் அருமை நண்பன், என் மகன் போன்று என்னுடன் பழகும் உங்கள் போதகர் பேசும்பொழுது, நான் உங்களை அங்கிள் என்று தான் கூப்பிடுகிறேன் ஒழிய நீங்கள் எங்களுக்கு தகப்பன் பால் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்றார். இங்கு வந்தவுடன் இன்னொரு காரியம் சொன்னார். இந்த ஆலயத்தில் நான் 2 பேரை தான் உள்ளே வந்து பேச அனுமதித்திருக்கிறேன். எனக்கும் இங்கு பேசும்போது அவரே வசனத்தை எடுத்து கொடுத்து விடுகிறார். இன்று கூட அவர் ஒரு வசனத்தை குறிப்பாக சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயில வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன். இது நம்மளை ஒரு தைரியப்படுத்த, ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு உண்மையான வசனமாக இருக்கிறது. ஆனால் இன்று நான் உங்களுக்காக ஜெபித்து ரொம்ப நாளாக ஒரு சபைக்கு போனால் ஒன்று பர்டிகுலராக ஒன்றை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் இப்பொழுது எங்கே போனாலும் பிரசங்கம், எந்த டிவியை ஆன் பண்ணாலும் பிரசங்கம், யார் என்றாலும் இன்னும் பிரச்சனைகள் என்றால் கடைசி நாட்களை பற்றி தான். ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார் சொல்லுகிறார்களே, அதை சொல்லும்போது ஒரு பயத்தை காட்டுகிறார்கள். ஐயோ ஆண்டவர் வந்துடுறார், நீங்கள் எப்படி இருக்கிற, என்னமோ நம்மளாம் செத்து போவோம் போல் இருக்குது, இல்லை செத்து போனவங்கள தான் உயிர்த்தெடுத்து வருவார்கள், இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுவார்கள். அதனால் அந்த சுவிசேஷகர்கள் நினைப்பது நம்ம மேல் பற்று வரும், நமக்கு பின்னாலே செல்லுவார்கள் என்று. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் ஆண்டவர் வருகிறார், என்னென்ன கஷ்டங்கள் வருகிறதா என்று சொல்கிறார். அதில் எனக்கு பிடித்தமான ஒரு புத்தகம் யோவேல். அது சிறிதாக ஒரு 3 அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் அதில் பதிந்திருக்கும் வசனங்கள் நமக்கு பலவிதமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. யோவேல் எனக்கு என்றொரு பிடிக்கும். யோவேல், அதாவது ஆங்கிலத்தில் படித்தால் ஜோயல். என்னுடைய முதல் மூத்த பேரனுடைய பெயரும் ஜோயல் தான். அவன் ரொம்ப தைரியசாலி, நன்றாக பேசுவான், எல்லாரிடம் அமெரிக்காவில் படித்து வாழ்கிறான். அதனால் சொல்லவில்லை. அதற்கப்புறம் நான் யோவேலை படித்த பொழுது அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதை சொன்னார். என்ன சொன்னார்? என்ன மாதிரி நோய்களெல்லாம் வரும் என்று ஆரம்பத்திலே சொன்னார். அவர் என்ன முதல் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெந்துவேனின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யாருடைய வசனம்? கர்த்தருடைய வசனம். அப்புறம் என்னால் அவரும் ஒரு தீர்க்க தரிசனாக இருக்கிறார் என்று முதல் வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. அதை எடுத்து 2வது வசனத்துக்கு சென்றீங்கன்றால், முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணீர் என்று அடிச்சலாக இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்ல இதை கேளுங்கள், கேட்பது வேற, வாசிப்பது வேற. கேளுங்கள், சகல குடியிலே செவி கொடுங்கள், காது கொடுத்து கேளுங்கள் என்று சொல்கிறார். உங்கள் நாட்களாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களாவது இப்படிப்பட்ட சம்பவத்து உண்டோ என்று சொல்லிட்டு அதன் பின்னால் சொல்கிறதை பார்த்தால் பயங்கரமாக சொல்கிறார். அந்த வெட்டுக்கிளி வியாதிகள், எது புழு வெட்டுக்கிளி எதை சாப்பிடுகிறது என்று அங்கே ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் வந்து எல்லாரும் இறந்து விடக்கூட நிகழ்ச்சியை போன்று சொல்லுகின்றார். இப்பொழுது அதே மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு இந்த யோவேல் காலத்துக்கும் இப்பொழுது காலத்தையும் நாம் சேர்த்து பேச முடியாது. ஒரு இடத்தில் டெங்கு வந்து விட்டால் அதற்கு கவர்மெண்ட் தான் காரணம் என்று சொல்லுவார்கள். ஐயோ, உடனே அந்த டெங்கு வந்தவுடன் ஓடி போய் எல்லாருக்கும் ஊசி போடுவாங்க, மருந்து அடிப்பாங்க, கொசு வராமல் பார்ப்பாங்க. இது மாதிரி பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு தொடர்ந்து வாசித்து கொண்டு போனால் அவர் இதெல்லாம் வந்தாலும்
ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார். ஆண்டவருக்காக நீ தயார்படு. ஆண்டவருக்காக எந்தெந்த காரியங்களை நீ விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் அருமை சகோதரர்களே, அது நினைவிருக்கட்டும். கடைசி நாள் என்பது நமக்கு பயங்கரமான நாள் இல்லை. அந்த நாள் வருவதற்கு முன் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்பதுதான் வேதாகமம் சொல்கிறது. இதை பற்றி நிறைய பேசுவதற்கு முன் நான் இன்று எடுத்துக்கொண்ட வசனம் யோவேல், கொஞ்சம் ஒரு வசனம் மட்டும் எடுத்துக்கலாம். யோவேலில் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே வாசிக்கலாம். அதில் 21வது வசனத்தை மட்டும் வாசிங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என்ன நாளைக்கெல்லாம் அழிய போகிறது என்று சொல்கிறார். அப்பவும் என்ன சொல்கிறார்? பயப்படாதே. அந்த பயப்படாதே என்ற வார்த்தையை நினைத்தவுடன் எனக்கு பாட்டில் அவ்வளோ அனுபவம் இல்லையாட்டாலும் ஒரு பாட்டில் ஒரு சரணம் வாசிக்கலாம் என்றிருக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கடைசி மட்டும் மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவாரே. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவாரே. 1000 ஜனங்கள் தருவார், எழுப்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, களி கூறு. தேசமே பயப்படாதே, களி கூறு. மகன் இருக்கும் பொழுது கவலை இல்லை. அதில் இருந்த நான் ஏதோ ஒரு காக்கை கரைந்திருந்தாலும் அந்த வசனம் எனக்கு முடித்தது. தேசமே பயப்படாதே என்று சொல்லுகிறார்கள். அது மகிழ்ந்து களி கூறு. அப்புறம் என்னென்ன தான் வருதுன்னு சொல்லிடுவார். தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே, வலக்கரத்தால் தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். அதுதான் எனக்கு அந்த யோவேலில் உடனே அந்த வசனம், அந்த 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுவது பார்த்தால், அவர் பல காரியங்களை அந்த பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி வருகிறார். நமக்குள் பயம் எப்படி வருகிறது? நமக்கு பலவித நிகழ்ச்சிகளை குறித்து பயப்படலாம். இதே யோவேல் தேசி கூறுகிறார், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீ நினையாமல் ஐயோ நான் எந்த வழியாக செய்ய வேண்டும், நாம் வழி பிறண்டு செல்லலாம், நமக்கு எப்படி முன்னே போவது என்று தடுமாறலாம். என்று மகள் அவள் பிறந்த நாளை கொள்ளும்போது அவள் இன்னொரு ஆண்டில் வைக்கும்போது அவள் மனத்தில் கூட தோன்றலாம், இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, எப்படி போகுமோ. ஆனால் யோவேல் என்ன சொல்கிறார்? எது வந்தாலும் நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். மகளே பயப்படாதே. நீ ஒரு பல விதத்தில் பயப்படலாம். அக்னிக்குள்ளாகவும் சோதனைக்குள்ளாகவும் செல்ல நேரிட்டாலும், கைது செய்யப்பட்டாலும் பயப்படாதே. அக்னி சூழலிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் அந்த ஒரு சாத்ராமேஷாலாம் இருந்தாலே, அது மாதிரி ஒரு நேரம் வரும்போது கூட ஆண்டவர் நீ பயப்படாதே என்று சொல்கிறார். நேற்று ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என்று ஒரு போதகர் சாட்சி கொடுத்தார்.
அவர் ஒரு கொலையாளி. போதகர் யாரை பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி கொலை செய்து வெளியே வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றார். அவர் கொலை செய்யும்போது அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த ஆயுள் தண்டனை கொடுக்கும் பொழுது அவர் மனதுக்குள் நினைத்து கொண்டார், ஏன் நான் கொலை செய்தேன் என்று. அப்பொழுது அவர் எதற்கு கொலை செய்கிறார் என்றால், அவர் பலருக்கு கடன் கொடுப்பது வழக்கம். இந்த வட்டி கொடுவாங்கள்ல, அது மாதிரி. அதில் எல்லாரும் ஏமாற்றி விட்டார். ஒருத்தன் வந்து சொன்னால் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிட்டான். 2 பேருக்கும் வாக்குவாதம் திறந்தது. இவன் கோவப்பட்டான், ஒரு கத்தியை உருவினா, குத்துனா, செத்து விட்டான். இது உண்மையான நிகழ்ச்சி நடந்தது. அவர் இங்கே தான் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு விசுவாசி, இப்போது துபாயில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போது நினைத்தது அவர் என்னென்றால், எனக்குள் இருந்த 2 கெட்ட பழக்கத்தினால் ஒரு கொலையை செய்து விட்டேன். ஒன்று, என்னில் முக்கியமாக ஒரு கோபம் இருந்தது. இன்னொன்று, என்னிடம் நிதானம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் சொல்கிறார், நீ கோபப்பட்டினால் என்னம்மா பாவம் செய்யாதே. ஆமாம், அது கொலை என்றது பாவம், கோபப்படுவதும் பாவம். அந்த கோபத்தினால் பல விளைவுகள் வரும் என்று இங்கே பேசியிருக்கிறேன் என்ற ஒரு தடவை நான் பேசுகிறேன். அதை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது பல விடங்கள் நம்ம எரேமியா, இதுக்கு நிறைய சாட்சிகள் நான் சொல்லலாம். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது நம்மில் இருப்பவர், நம்மில் யார் இருக்கார்? கர்த்தர் ஆண்டவர் இருக்கின்றார். பழைய தீர்க்கதரிசனம் பழைய ஏற்பாடில் பார்த்தால் பழைய தீர்க்கதரிசிகள் பழைய தீர்க்கதரிசனம் சொல்ல நடந்து விட்டது. ஆனால் இவர் சொல்லும் தீர்க்கதரிசனம், கொள்ளை நோய் வந்து இறக்கப் போகிறார்கள், ஆனாலும் பயப்படாதே, நீ மறுபடியும் உயிர் வாழ வழி சொல்கின்றார். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு இதை பிற்கால நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள், பயமுறுத்தி விட்டு போடுவார்கள். ஆனால் யோவேல் அப்பேற்பட்டவனாக இல்லை. நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பயப்பட்டாலும் உங்களுக்கு திரும்ப வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். முதல் செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். இது பலர் பலவிதமாக சொல்லியிருக்கிறார். யோவேல் சொல்வது, நீங்கள் யூதாவுக்கு அடிமையானாலும் இஸ்ரவேலாக இருந்து பாவங்கள் செய்தாலும் நீங்கள் அந்த பாவத்தை நினைத்து அழுங்கள், ஆண்டவரிடம் மன்னிப்பு கெடுங்கள், உங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த மனம் திரும்பும் வாழ்க்கை. பலரில் அது அந்த வாழ்க்கையை அமையதில்லை. ஏதோ நாம் ஜெபம் செய்கின்றோம், ஆலயத்துக்கு போகின்றோம், போதகர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுகின்றால் நம் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லிட்டார், சிலுவையிலேயே உங்கள் பாவங்கள் எல்லாம் மறைந்து விட்டேன், என் ரத்தத்தை உங்கள் மேல் சிந்தி விட்டேன், இனிமேல் என்ன நீ பாவமற்றவள் இல்லை. அது மாதிரி புரிந்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், யோவேல் சொல்லும்போது ஒரு வித்தியாசம் அருகே அதில் 14வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலியையும் வான பலியையும் செலுத்திய ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். அந்த கொள்ளை நோயை கொண்ட அந்த தீய செய்யை கொண்டு வந்தவரே என்ன சொல்கிறார்? நீ ஒருவேளை, யோவேல் சொல்வது ஒருவேளை தான், ஆனால் நான் அச்சிகாரமாக சொல்கிறேன், கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா யோவேல் கொஞ்சம் சாதுவான ஆள். அவர் வந்து வாழைப்பழத்தில் ஊசி குத்தும்போது சொல்லுகின்றார், ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய் பண்ணான்றார். அதுக்கு நிறைய இடத்துல நான் உங்களிடத்தில் அனுப்பினிய என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மூச்சுக்கிட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களும் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்றும் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்பாமல் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த நிலைக்கு தான் வந்து விட்டோம். நாம் எல்லாருமே என்று அந்த ஆண்டவர் மரித்தாரோ அடுத்த நாளிலிருந்தே நாம் எல்லாரும் இன்னும் பாவம் செய்ய தான் செய்து விட்டோம். இப்பொழுது உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த விக்கிரகாராதனை பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த விக்கிரகாராதனை என்றைக்கு ஒழிகிறதோ அன்றுதான் ஓரளவுக்கு ஆண்டவருக்காக நாம் இந்த இடத்தை தயார் பண்ண இருக்கின்றோம். இந்த இடத்தை தயார் பண்ணுறது என்றால் அவர் வரதான் போகின்றார்.
அவர் வருவதன் நோக்கம் எல்லாரும் அழிந்து போய்விட வேண்டும், எல்லாரும் பாவிகளாக இருக்க வேண்டும் என்று எண்ணமில்லை. அவ்வளோ பேரும் மற்றவங்களெல்லாம் இந்துக்கள் வழி வழிபடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் இஸ்லாமை பற்றி வழிபடுகிறார்கள். நம் ஆண்டவர் அவர் கிறிஸ்தவர் என்று பார்க்கறதில்லை, நீ என்ன ஜாதி என்று பார்க்கவதில்லை, நீ நாடாரா முதலியாரா கிறிஸ்தவனா இந்துவா முஸ்லீமா பிராமண குலத்தை சேர்ந்தவர்களா ஐயரா ஐயங்காரா என்று அவர் வேறுபடுத்துவதில்லை. உனக்கு செய்வதான், நீ நினைக்கலாம் கிறிஸ்தவனாக எனக்கு மட்டும்தான் இந்த ஆண்டவர் என்று நீ சொந்தம் கொள்ள முடியாது. அவர் இந்த விக்கிரக ஆராதனை செய்தவர்களுக்கும் ஆண்டவராக தான் நிற்கின்றார். ஏன்னா அவர்கள் வழிபடும் கடவுள் என்பது சொல்வதெல்லாம் அவர் படைக்காத ஒரு கல்லை படைத்தார், அதுக்கு உருவத்தை படைக்கவில்லை. அந்த உருவம் மனிதனால் படைக்கப்பட்டது. நாம் எந்த மொழியில் பேசினாலும் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். நான் மலேசியாவுக்கு போகும்போது நேபாள் தேசங்களிடம் பேச வேண்டியது, அவங்களுக்கு தமிழும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது, எப்படி நேபாளில் நான் பேசுகிறது? நான் பேசும் மொழியில் தான் பேசினேன், ஆனால் அவர்களுக்கு நேபாள் மொழியாக அவர் காதில் உரைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனால் நமக்கு ஆண்டவருக்கு மொழி என்பது கிடையாது, ஜாதி என்பது கிடையாது. இந்த கோடிக்கணக்கான மக்கள் இப்பொழுது ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு நம்மை போல் ஒரு ஆளை தான் பார்க்கும் கண்ணை, அல்லது ஒரு குடும்பத்தை ஒரு 10 பேரை தான் பார்க்கும் ஒரு கூட்டத்தில் பார்வை இல்லை. உலகம் முழுதும் இருக்கும் எல்லாவையும் பார்க்கின்றார். அவர் கண் மிகப்படுவது பாவிகள் மேல்தான். அதுக்கு வசனமும் வருகிறது. அந்த பாவிகளில் ஒருத்தராய் நாம் இருக்கின்றோம். நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், நாம் பாவத்தை விட்டு இன்னும் வரவில்லை. அதான் யோவேல் சொல்கிறார், பயப்படாதே தேசமே பயப்படாதே, மகிழ்ச்சி ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன பெரிய காரியங்களை செய்ய போகின்றார்? நீங்கள் மனதில் என்ன கேட்பீங்க? பெரிய காரியம்னா எனக்கு பெரிய வீடு வந்துடும், பிறந்தநாள் ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக வந்துவிடும், பெரிய சொத்து வந்துவிடும் என்று. அவர் அந்த பணம், அந்த சொத்து, வீடு எதுவுமே நினைக்கவில்லை. அவர் நீ ஒரு கர்த்தருக்குள் பக்கத்தில் வாசம் செய்ய கிருபை பெற்றவனாக இருக்கிறார். அதை விட எந்த பெரிய இதுவும் கிடையாது. அதுதான் யோவேல் முக்கியத்துவம் படுத்தி சொல்கிறார்கள். அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் சில குறிப்புகள் இருக்கிறது. அவர் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் யோவேல் 2:31 பார்த்தீங்கன்னா, யூதாவின் பஞ்சமும் கொள்ளை நோவும் கர்த்தருக்கு பயங்கர நாளை குறிக்கிறது என்று எழுதுகிறார். அதே யோவேல் 1 பல வசனங்கள் கர்த்தரின் வருகைக்கு முன் எல்லா மக்களும் மனம் திரும்பும்படி யோவேல் சொல்கிறார். எல்லா மக்களையும் அவர் கிறிஸ்தவர்களே நீங்கள் மனம் திரும்புங்கள், ஆண்டவருக்கு ரெடியாக என்று சொல்கிறார். அவர் அதை நீங்கள் 1ஆவது அதிகாரத்தில் 2-3 வசனங்கள், அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனங்கள், 13வது வசனத்தில் பார்த்தால் கர்த்தரின் வருகைக்கு முன் எல்லா மக்களும் மனம் திரும்பும்படி யோவேல் சொல்கிறார். அந்த வெட்டுக்கிளி அது மாதிரிலாம் வருவது அந்த காலத்தில் ஒரு நோயாக இருந்தது. இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது? விஞ்ஞான உலகத்தில் இருக்கின்றோம் என்று சொல்கின்றார். இந்த விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களும் உபகரணங்களும் ஒரு தொடர்பு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த வெட்டுக்கிளி தான். அந்த வெட்டுக்கிளி இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம மேல். நாம் அது கடிப்பதை உணரவில்லை, ஆனால் நம்மை பாவத்துக்குள் எடுத்துக்கொள்வதை சேரவில்லை. எதற்காக? அந்த அவர் கொடுத்த ஞானம்தான். அவர் அந்த காலத்தில் கொடுத்த ஞானத்தை நல்லபடி பயன்படுத்தாமல் பல உபகரணங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சண்டை போட்டு கொலை செய்வது, அதுதான் ஒரு முக்கியத்துவம் ஆகிவிட்டது. இப்பொழுது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு மற்றவங்களை கொலை செய்யாமல் இருக்க முடியாது. வேறு யாரையாவது வைத்து கொலை செய்துவிட்டு அவர்கள் சுகமாக தான் ஆட்சி செய்வார்கள். இந்தியாவில் சொல்லவே வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் தற்கொலையோ இல்லாட்டி கொலையோ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லாவிட்டால் அந்த சட்டத்திட்டங்களுக்கு மீறி செல்வதனால் ரோடில் இறந்து கிடக்கிறார்கள். அந்த சாராய கடையினால் பலர் குடும்பங்கள் எழுந்து போகிறது.
இதெல்லாம் புது கண்டுபிடிப்பு. அந்த காலத்தில் கடவுள் சொன்ன மது என்று சொல்லவில்லை, அவர் திராட்சை ரசம் என்று தான் சொன்னார்கள். அந்த திராட்சை ரசத்தை அப்போதே மது ஆக்கி குடித்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை எப்படி வெட்கப்பட வைத்தார்கள், அவர்களை எப்படி மனம் திரும்பவும் அந்த ராஜ்யத்தில் பெரிய மனிதராக ஆக்கினார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் சகோதரியே, நீ பயப்படாதே, நாளைக்கு நீயும் ஒரு பெரிய மனுஷியாக தான் இருக்கிற போகின்றார். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ மட்டும் மனம் திரும்பாமல் மற்றவர்களையும் மனம் திரும்பவை. நீ மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதாது, மற்றவரையும் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு வழி வகுத்து கொடுங்கள். எல்லாரும் சர்ச்சுக்கு தான் வருகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுடன் பேசி, வாமா இன்றைக்கு நம் ஆலயத்துக்கு போய் செய்தி கேட்போம் என்றால், அது மாதிரி மனம் மாறியவர்கள் நிறைய பேர். நேபாளை பற்றி கேட்டிருப்பீர்கள். நேபாளில் இப்போ பூகம்பம் முழுதும் தரைமட்டமாக இருந்தது. அங்கும் இன்னும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு 2 நண்பர்கள், இப்போ ஒருத்தர் இன்னும் நேபாளில் தான் இருக்கின்றார். அங்கே நேபாளில் ஒருத்தர் ஊழியம் செய்து கொண்டு இப்பொழுது தான் வந்தவரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவர் பட்ட கஷ்டம், அவருக்கு இங்கே இதில் இருக்கிறார், கொளத்தூரில் இருக்கின்றார். அவருக்கு சபை என்று கிடையாது, ஆனால் அவர் நல்ல ஒரு தீர்க்க தரிசன பிரசங்கம் செய்யக்கூடியவர் உள்ளவர். அவர் பேரை யாருக்கும் பப்ளிக் பண்ண வேண்டும் என்று இல்லை. அவருக்கு எத்தனை 100 பேர் வரார்களோ அவர்களுக்கு சொல்கிறார். அவர் சொன்னார், எத்தனை நாள் நாங்கள் அந்த குளிர் என்றால் -, டிகிரியில் இருக்கும். -16 டிகிரிஸ், 16 டிகிரி. நமக்கு இங்கே 40 டிகிரி வர போகுது. ஒரு 20-25 டிகிரி கொடைக்கானலுக்கு போனாலே குளிர் எடுக்கிறேன்னு ஒரு 25 போர்வைகளை போட்டுக்கிறோம். அங்கே இருந்து அவர் 15 நாள் ஒரு திண்ணையில் படுத்து அங்குள்ள மக்களுக்கு ஊழியம் செய்தார். கடவுள் அவரை பரமலராக, என்றால் அவர் கடைசி வரை கஷ்டம். அவருடைய நோக்கம் என்னவென்றால், இந்த மக்கள் திருந்தி கடவுளை ஏற்றுக்கொண்டார், அந்த பூகமே அங்கே வராது. அல்லேலூயா, அந்த பூகமே வராது, உங்களுக்கு எல்லாம் இருக்கும் என்று. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கவர்மெண்ட்டில் செய்யாட்டாலும் நம்ம கிறிஸ்துவ ஊழியர் இங்கே உள்ள தமிழ்நாட்டிலெல்லாம் பணம் வசூலித்து, இங்கே நமக்கு அட்லீஸ்ட் தங்குவதற்கு ஒரு குடிசையாக இருக்கிறது. வெளியில் மேல் துணியை மாற்ற முடியாமல் இருக்கும் இவர்களுக்கு ஆடைகள் கொடுத்து, டின் ஷீட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். முதல்ல தகரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீடை கட்டி ஒரு மறைவிடத்தை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார்கள். அந்த நேபாள் கவர்னரே, அவர் பார்த்ததார இந்த பிரசிடெண்ட் எலெக்ஷன் வரப்போகிறது, அவர் நம்ம கிறிஸ்துவ சமய நீங்கள் உங்கள் ஆண்டவரை பரப்ப வந்திருக்கிறீர்கள் என்று தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் நீங்கள் உங்கள் மக்களை, இந்த தேசத்தை நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று அவருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள் என்று இங்கே ஒரு சாட்சி சொன்னார். அருமையான பிள்ளைகளே, அதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கம் இருக்கும். யோவேல் கற்றுக் கொடுக்குவது அதுதான். உங்களை பயங்காட்டவில்லை, இது இன்னும் வரும் தான் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் கூட இதை நினைக்கலாம். வெளிப்படுத்த பல அறிகுறிகள் சொல்கிறது. இப்போ உலகம் முடிகிறது என்று ஒவ்வொருத்தரும் ஆகஸ்ட் 25 சொன்னாங்க, இப்போ செப்டம்பர் 25 சொன்னாங்க, அக்டோபர் 25, ஏன்னா 25 எங்கே தான் பிடிச்சாங்க தெரியல. ஒவ்வொரு மாதம் 25 வரும்ன்றாங்க. இப்போ கடைசியில் டிசம்பர் 25 ஆண்டவர் வந்துட போகிறாரு, அழிஞ்சிட போகுது. ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க வரவில்லைமா, அதை ஒரே ராஜ்யமாய் ஆண்டவரின் ராஜ்யமாக தான் ஆக்க வந்திருக்கார். அதுதான் வேதம் சொல்கிறது, அதுதான் யோவேல் சொல்கிறார். பயப்படாதே, உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார். அதனால் நீங்கள் யாரும் அந்த பிற்காலத்தை பற்றி யோசித்து கூட பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் வாழும் இந்த காலம் பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கட்டும். யோவேல் அதற்கு நடுவிலையும் வாழ்ந்தார். அந்த வெட்டுக்குழிக்குள்ளேயும் பல வியாதிகள் நடுவிலையும் அவர் உயிரோடு தான் இருந்தார். உயிரோடு இருந்து அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இன்னும் நீங்கள் கஷ்டத்தான் படுவீர்கள் என்றார். நம் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் வருவது யாருக்குமே தெரியாது.
அவர் யாரை போல் வருவார்? திருடன், கள்ளன் போல் வரலார். கள்ளன் சொல்லிவிட்டு வர மாட்டான். அதனால் மற்ற பிரசங்கிகள், மற்ற சுவிசேஷர்கள் யாராவது வந்து விட்டார், வந்தே கொண்டிருக்கிறார், அங்கே வந்து விட்டார், இந்தியாவுக்கு தான் முதல் வரப்போகிறார், அமெரிக்காவுக்கு வர, அவருடைய ராஜ்யம் எங்கே முதல் உருவாக்கப்பட்டதோ அதே ராஜ்யம்தான் வரும். அங்கு வேறு எந்த, அதை சுற்றியும் இப்போது முஸ்லீம் அவர்கள் மாஸ்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அங்கே தொழுகைக்கு போனவர்கள் லட்சக்கணக்காக இறந்து விட்டார்கள். அது நான் பயமாக சொல்லலை, அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து விட்டார். நீங்கள் என் ராஜ்யத்தை சுற்றி நீங்கள் மக்களை கொண்டாடாதீர்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு ஒருவனே தேவன் என்றால் அந்த ஜெருசலேமுக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள் என்றால், ஜெருசலேம் என்பது இப்போ பிஸ்னஸ் ஆகிவிட்டது. ஜெருசலேம் ட்ரிப்பு என்று அதுக்கு போனவர்கள் தான் தெரியும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன போது எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்குது? ஆண்டவர் ஒரு கோயில் தான் வியாபாரம் நடந்து கொண்டு இருந்தது. அந்த வியாபாரத்தை கண்டு கண்ணீர் வடித்தார். இப்பொழுது பார்த்தால் சுற்றிலும் நம்ம சுவிசேஷர்களே வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய பிரசங்கி அங்கேயே இருக்குதில் ஒரு உயரமான கட்டடத்தை வாங்கி அதில் ரூமுகளை கட்டி வாடகை விட்டு ஜெருசலேம் டூர் என்று கூப்பிட்டு கொண்டு போய் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறார். அது கட்டப்பட்டது வியாபாரத்துக்காக இல்லை, ஆண்டவரை தரிசிக்க வருவுகள் தங்குறதுக்காக தான். ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்காக தான், உங்கள் சொந்த வியாபாரத்துக்கெல்லாம் இல்லை. அதுதான் இந்த யோவேலில் நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விஷயம் நான் தொடர்ந்து எழுதவில்லை. நாம் முதலே வாஸ்தவமாக இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதால் நம் வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை, குறிப்பாக இந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சிகள் பல நமக்குள் நடந்திருக்கிறோம். நமது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதான் சொல்கிறார். அதுவும் வருவதாக தோன்று போது மனம் திரும்பி உபவாசித்து ஜெபித்து அவரிடம் சேர வேண்டும். அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் அதான். தம்மை நோக்கி ஊக்கமாக ஜெயிக்கிறவர்களை கர்த்தர் விடுவித்து ஆசீர்வதிப்பார். 2ஆம் அதிகாரம் 18-19. தம்மை நோக்கி ஊக்கமாக ஜெயிக்கிறவர்களை கர்த்தர் விடுவித்து ஜெயிக்கிறார். அங்கே என்ன சொல்கிறார்? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்ப்பார். அதற்கு முன்பாக அவர் சொல்கிறார், தம்மை நோக்கி ஊக்கமாய் ஜெபிப்பது என்பது முதலே உங்கள் போதர் அதைகடி சொல்கிறார். ஜெபத்தை பற்றி நானும் போன தடவை ஒரு போது ஜெபத்தை சொல்கிறான். பலர் தூங்கிக் கொண்டே ஜெயிப்பார்கள், படுத்துக்கொண்டே ஜெயிப்பார்கள், சில பேர் முழங்கால் போட்டு செய்வார்கள், சில பேர் உட்கார்ந்த இடத்திலே சோழார்கள். ஜெபம் என்பது நம் ஆண்டவருக்காக தனியாக ஒதுக்கப்பட்ட நேரம். அந்த ஜெபம் நமக்கும் ஆண்டவருக்கு தான் தொடர்பு. நாம் அதை தொடர்பை மற்றவர்களுக்காக ஜெயிக்கலாம், ஆனால் அந்த நேரம் நம் ஆண்டவரை தேண்டி போது, அது நேற்று ஒருத்தர் பிரசங்கி சொன்னால், முழு நேரம் முழங்காலிலே இருந்து ஜெபிப்புகிறவர்கள் குறவு. அவர் என்ன சொல்கின்றார்? போதகர்களுக்கே தெரியும், ஒரு போதகர் இன்று பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால் காலையிலிருந்து ஒரு அரை மணி நேரமாவது தாம் பேசும்போதும் என்ன பேச்சு அவருக்கு பிடித்ததா இல்லை அதை தவறாக நம்ம சொல்கிறோமோ என்று முழங்காலிலிருந்து ஜெபித்து கொண்டு இந்த இடத்தில் பேசினால் அது அவருடைய வசனமாக தான் இருக்கும், அவர் நினைத்த செய்தியாக தான் இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு சர்க்கரை போட்ட ஒரு தமாஷான விஷயமாக வரும். இங்கே நம் தமாஷான விஷயங்களை கேட்க வரவில்லை, ஆண்டவரின் உண்மையான செய்தியை கேட்க வந்திருக்கிறோம். உண்மையான ஜெபத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இந்த ஒரு சின்ன அதிகாரத்தில் நான் இன்னும் சொல்ல போனால் ஒரு 2 மணி நேரம் கூட பேசலாம். அவ்வளோ. இந்த 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் எல்லாத்தையும் படித்தால் பல பற்றி அவர் எல்லா தேவர்களையும் பெரியவர், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கவும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். யார் சொல்கிறார்?
2 சாமுவேல் 7:22 சொல்கிறார், தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. இதை போய் நம்ம ஒரு இந்துட்ட போய் சொன்னால் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், யோவேல் பயப்படாதே, நம்ம ஆண்டவர் உன்னோட இருக்கிறார் என்கிறார். அந்த தேவர் எல்லாருக்கும் பெரிய தேவர். அவர் எல்லா தேவர்களையும் பெரியவர், கர்த்தர் எல்லா தேவரையும் பெரியவர் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியங்கள் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி யாத்திராமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இது குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது உலகத்தில் இருக்கிறவர்களும் உலகில் உள்ள பெரியவர் என்று சொல்கிறார். இந்த யாத்திராமலையும் சொல்கின்றார், யோவான் சொல்லும்போதும் சொல்கின்றார். 1 யோவான் 4:4 பாருங்கள் என்ன சொல்ல, அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர்கள் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர் என்று சொல்லும் போது அவர் உங்களில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பெரியவனாலே தேவன் உங்களுக்கு பெரியவராக இருக்கிறார், ஆனால் நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். தேவன் உங்களில் பெரியவராக இருக்கிறார், ஆனால் உங்கள் மனதில் நீங்கள் வேறு யாரோ ஒரு மனிதனை பெரியவர் என்று சொன்று அவர் பின்னால் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் பெரியவர் உங்களிலே வாசம் பண்ணுகின்றார். போன தடவை சொல்லுவேன், உங்கள் மனக்கதவை திறந்து வைத்தால் சாத்தானும் வருவான், வேண்டாத எல்லா எண்ணங்களும் உள்ளே வரும். ஆனால் ஆண்டவரை உள்ளே கொண்டு வைத்து விட்டால் அந்த சாத்தானுடைய கதவு மூடப்படுகிறது. பல அற்ப வெக்கத்தக்கபடியான ஆசைகள் எதுவும் உள்ளே வராது. அந்த மனதை திறந்து வைத்தல் என்பது சாதாரண காரியமில்லை. இந்த மன ஓட்டம் இப்பொழுது இருக்கும்போது ரோட்டில் கூட நடக்க முடியாது. ரோட்டில் போடும்போது நமக்கு சாத்தானுடைய காரியங்கள் தான் நிறைய நடப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த யோவேல் நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்டது, அவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிறார். அதனால் இந்த விக்க என்ன இதில் பார்த்திங்கன்னா அப்போ போல் கலகத்திற்கு நிரூபத்தை நம்முடைய மற்றவர்களை மகிமைப்படுத்தினால் என்ன கேவலம் என்று சொல்கிறார். நம்முடைய இருதயம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நமது தேவன் நம் இருதயத்தில் வாசம் செய்வார். தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் வெளியரங்கமாக சில மாம்சக்கிரிகளை நாம் விட வேண்டும். அதான் கலாத்தியர் 5ஆம் 10ஆம் வசனத்திலிருந்து 21 வாசித்தால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்ற அவையான விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம் இதையெல்லாம் விட்டு விடுகின்றால். கடைசியாக நீதிமொழியில் 4ஆம் வசனம், உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்புரமானது, பொறாமை என்றால் அவர். ஆகையால் அருமையான சகோதரர்களே, இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய யோவேலுடைய விசேஷத்தில் உங்களுக்கு ஒரு அழிவு காலம் வரதான் செய்யும். இந்த உலகம் அழியப் போகிறது என்பது அது யார் அழியப் போகிறார் என்று திட்டவட்டமாக நமக்கு தெரிய வேண்டும். நீ அழிய மாட்டாய், ஏனால் உன்னிடம் கர்த்தர் இருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், தேசமே பயப்படாதே என்றார். உன்னை மட்டும் சொல்லலை, தேசமே பயப்படாதே என்று சொல்கிறார். அதற்கு வேண்டிய நமக்கு தான் கிரியைகளை ஆண்டவர் தானே நமக்கு செய்வாராக. கர்த்தாவே என்ற எரேமியா சொன்னவை, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையிலே புரியவே. ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த போதகருக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.